நீங்கள் இப்போ பிஸ்னஸ்க்கு எதனா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் இருக்குது ஜாஸ்தியாக. ஆனால் வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் பத்திரமா இருந்தால் நாளைக்கு சுமூகமாக போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழிவகுக்கும். அண்ட் 9ஆம் வீடும் நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ ஏன்னா குரு அதிசாரம்லாம் வேறு நடந்தது, நீங்கள் குருமார்களை போய் மீட் பண்ணுறது நல்லதுங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்லது சொல்கிற யாரோ அவங்கள பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு சீனியர் அண்ணாவோ அக்காவோ இல்லை வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு அண்ணன் எனக்கு எப்பவுமே நிறைய நல்லது சொல்லுவார்னா அவங்களெல்லாம் நேரில் போய் பாருங்கள். ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சும்மா கேட்க வந்தேன் பார்க்க வந்தேன்னு ஒரு 3 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு ஹாய் ஹலோ ஒரு டீ சாப்பிட்டு வாங்க. தூரமாக இருக்காங்க அவங்களை நேரில் பார்க்கணும், ஒரு வீடியோ கால் எடுத்து ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்கள். அந்த உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்களாம் குருமார்கள். அந்த குருமார்கள் பார்வை படப்பட இந்த டைமில் உங்களுக்கு குரு எனர்ஜி அதிகமாகும். குரு எனர்ஜி அதிகமானாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வித நல்லதும் உங்களுக்கு பக்காவாக நடக்கும். ஸோ 10ஆம் வீடு இந்த கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஃபீஸில் ராஜகணபதி ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. பேக்கில் பாக்கெட்டில் எப்போயுமே ஒரு அருகம்பில் வச்சுக்கோங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? அண்ட் 11ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால இப்போ ப்ராஃபிட்டுகள் எதனா இருந்ததுன்னா எடுத்துருங்க, பணத்தை எடுத்துகிட்டு வேறு எதனா ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போடுங்க. வீடோ இல்லை நகையோ இல்லை எஃப்டின்னு ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை சேவ் பண்ணிக்கலாம். சரிங்க? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப மேலே கீழே போகும், ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போட்டு தப்பிச்சுக்கலாம். அண்ட் உங்களுடைய 12ஆம் வீடும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயம் நிறைய வரும். ஸோ நம்ம சொன்னது தான், பணம் வரும் ஆனால் அது எப்படி போகன்றது தெரியாது. சுப விரயத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நகை கொஞ்சமாக இருந்தால் நகை வாங்கி வைங்க, நிறைய இருந்ததுன்னா லேண்டாவோ வாங்கி போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா உங்களுடைய இது ஒரு பரிகாரமாகவும் அமைஞ்சிடும். உங்களுடைய செலவுகளை நீங்கள் நல்ல சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2025 விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிசம்பர் மாதமும் நல்லாயிருக்கும். அடுத்து 2026 சூப்பராக அமையும். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.